கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் பாராட்டின தயவுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசியா தீர்க்க தரிசன புத்தகம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஒரு அருமையான வசனம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, தேவனே, ஆண்டவர் பார்த்த தீர்க்கதரிசனம், உமக்கு காத்திருக்கிறவர்கள், உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்ய போவைகளை அவர்கள் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, இருதயத்தில் தோன்றதும் இல்லை, உணர்வு அடைந்ததும் இல்லை. உலக தோற்றம் முதல் உண்மையே அல்லாமல் வேறு ஒருவருக்குமே அது தெரியாது. எந்த காலத்துல நீ எதை செய்வீர், எப்பொழுது செய்வீர், எந்த சூழ்நிலையிலே செய்வீர், எப்படி செய்வீர் என்று சொல்லி உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உங்களை தவிர யாருக்குமே தெரியாதப்பா. இந்த வழியிலே கூட உங்க வாழ்க்கையில கூட நீங்க தேவனுக்கு காத்திருக்கும் போது உங்களுக்கு செய்ய போகிறவைகளை உங்கள் கண் காணாது, காது கேட்காது, இருதயத்திலும் தோன்றாது, உணர்வும் அடையாது, செவிகளிலும் கேட்க முடியாது. ஆனால் தேவன் ஒருவருக்கே அது தெரியும், எப்பொழுது எந்த நேரத்திலே செய்ய வேண்டும். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் 2:9 சொல்லும் போது, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு, இந்த இடத்துல காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லுகிறார்கள், அன்பு கூறுவர்களுக்கு தேவன் செய்ய போவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் செவிகள் கேட்காது, இருதயத்திலே தோன்றாது, கண் காணாது, ஆனால் ஏற்ற நேரத்திலே தேவன் அதை அவர்களுக்கு திருவுள்ளம் பற்றினார் என்று வேதம் அழகாய் சொல்கிறது. இன்றைக்கு நீ காத்திருக்கிறாயா? தேவனிடத்திலே அன்பு கூறுகிறாயா? நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை தீர்மானித்து வைத்திருக்கிறார். அதை நிச்சயமாய் செய்வார். நீ கலங்காதே. உனக்கு அது தெரியாது, இப்பொழுது ஏற்ற வேளையிலே அதை தெரியப்படுத்துவார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 2ஆம் வசனத்திலே ஆபிரகாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஈசாக்கை 100 வயதிலே பெற்றார். ஆனால் அந்த ஈசாக்கு ஒரு வயது ஆன பிறகு ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மகனை மோரியா மலையிலே கொண்டு வந்து சர்வாக தகன பலியாய் நீ பலியிட வேண்டும் என்று சொல்லி அவனை எப்படி அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது 22:2 அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். எப்படி சொல்லுகிறார்? உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன், உன்னுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திர பிரியமான ஒரு மகன். 3 காரியத்தை சொல்றாரு. உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். இவனை கொண்டு வந்து மோரியா மலையின் மேல் சர்வாங்க தகன பலியிடு, பர்ன்ட் ஆஃபரிங், நெருப்பினாலே சுட்டரிக்கிற ஒரு பலி. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆபிரகாம் கலங்கவில்லை. தன் மகனாக ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா மலைக்கு நடந்தே போகிறார். இப்பொழுதெல்லாம் வாகனத்திலே போய் இறங்கலாம். ஆனால் அந்த நாட்களிலே நடைப்பயணம் தான். நடந்து கொண்டு வேலைக்காரர்களையும் அழைத்து செல்கிறார். மலை அடிவாரம் வந்த உடனே அவர் அந்த மலையின் அடிவாரத்திலே வேலைக்காரர்களை நிறுத்தி விட்டு தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், நானும் என் பிள்ளையாண்டானும் தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொன்னார். வருவேன் என்று சொல்லவில்லை, வருவோம். ஏனென்றால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நாள் அவரை பார்த்து நான் கேட்டேன், இஸ்மவேல் என்னுடைய வாரிசா, இல்லாவிட்டால் எலியேசர் என்னுடைய வாரிசா என்று கேட்கும் போது, சுதந்திரவாளியா என்று கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, எலியேசரும் அல்ல, இஸ்மவேலும் அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பாகிய ஈசாக்கு தான் உனக்கு வாரிசு என்று சொல்லி என்னை வெளியே அழைத்து கொண்டு போய் வானத்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு, கடல் மணலை அள்ள கூடுமானால் அள்ளு, இது இரண்டும் உன்னால் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு உன் சந்ததியை நான் பலுகி பெருக செய்வேன் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அதை நினைவு கூர்ந்துதான் அவன் சொல்லுகிறான், திரும்பி வருவோம் என்று சொல்லி பிள்ளையாண்டனை அழைத்து கொண்டு மோரியா மலை ஏறுகிறார். கையிலே தீவட்டி, பட்டயம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்ட விறகு இருந்தது. தகப்பனை பார்த்து அந்த ஈசாக்கு கேட்கிறார், பட்டயம் இருக்கிறது, விறகு இருக்கிறது, கட்டைகள் இருக்கிறது, தீவட்டி இருக்கிறது, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான். என்ன கேட்டான் தெரியுமா? ஆட்டுக்குட்டி. ஆனால் நீதான் ஆட்டுக்குட்டின்னு வாய் திறந்து சொல்லவில்லை. நம்ம இருந்தா அப்படி சொல்லியிருப்போம். ஆனால் அவர் சொல்லுகிறார், பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நடந்து போகிறார்கள். பலிபீடத்திலே பலிபீடம் உண்டாக்கி கட்டையை அடுக்கி ஈசாக்கை
அந்த பலிபீடத்தின் மேல் வைத்து கயிறுகளையும் கட்டி நெருப்பையும் மூட்டு பட்டயத்தையும் ஓங்கி கழுத்துக்கு பட்டயத்தை கொண்டு வரும்போதுதான் ஒரு சத்தம் பரலோகத்திலிருந்து கேட்கிறது. என்ன சத்தம் தெரியுமா? அந்த 12ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, முதல்ல நம்ம வாசிச்சோம் ஏகசுதன், தேவபுத்திரன், நேசகுமாரன். ஆனா இந்த இடத்துல அந்த நேசகுமாரன் இல்ல, ரெண்டு தான் இருக்கு. ஏகசுதன், தேவபுத்திரன். நேசகுமாரன் இங்கே, நேசகுமாரன் தான் பலிபீடத்தில் வைக்கப்பட்டு விட்டார். அது ஆண்டவருக்கு சொந்தம் என்று வைக்கப்பட்டு விட்டார். அது வைக்கப்பட்ட உடனே ஆண்டவர் சொல்றார், கை போடாதே, உன் நேசகுமாரனை எனக்கென்று நீ கொடுத்தபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்பதை அறிவேன் என்று சொல்லிட்டான். ஆனா பலிபீடம் கட்டிட்டு பலி செலுத்தாம இருக்கக்கூடாது. அது அந்த நாட்களில் ஒரு கோட்பாடு. பலி செலுத்துவதற்கு ஒன்றும் இல்லை. திடீரென்று மேலே இந்த சத்தம், அவன் கால் அருகாமையில் இருக்கிற முச்செடியிலே என்ன கேட்டாங்க தெரியுமா? பாருங்க, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரில் தன் கொம்புகளை சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டு அந்த இடத்திற்கு ஏகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று அந்த பலிபீடத்திற்கு பெயரிட்டான். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அவன் கேட்டது ஆட்டுக்குட்டியை தான். ஆனால் அவன் தன் நேசகுமாரனை பலிபீடத்திலே வைத்ததினால் ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை கொடுக்கவில்லை, ஒரு பெரிய ஆட்டுக்கடாவை கொடுத்தார். யெகோவா ஈரே என்று ஆண்டவரை தொழுது கொண்டு அந்த பலிபீடத்திற்கு பேரிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படுவிடுச்சு. இன்றைக்கு கூட ஏற்ற காலத்திலே கர்த்தருக்கு காத்திருக்கிற உனக்கு அவர் செய்பவைகளை அது வரைக்கும் அவன் ஆட்டு கடாவை பார்க்கவில்லை. பார்த்திருந்தால் முன்னமே ஆண்டவர் எனக்காக தயாராய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி தன் மகனுக்கு பதிலாக அதை பலியிட்டிருப்பான். ஆனால் அவன் பலிபீடத்திலே தன் நேசத்தை, தன் எதை அதிகமாய் நேசிக்கிறார்களோ அதை பலிபீடத்திலே வைக்கிறானா என்று பார்த்து இவன் தேவனுக்கு பயந்து இருக்கிறானா என்று அறிந்த பின்புதான் தேவன் அவர் செய்பவைகளை அவன் கண் காணல, காது கேட்கல, இருதயத்திலும் தோன்றல. ஆனா ஏற்ற வேளையிலே நாட்டுக்கடாவை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி அதை வெளியிடும்படி செய்தார். இந்த காலை வேளையிலே கூட கர்த்தருக்கு காத்திருக்கிற உனக்கு, கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிற உனக்கு அவர் செய்பவைகளை அவரே அல்லாமல் உன் கண் காணாது, காது கேட்காது, இருதயத்திலும் தோன்றாது. ஆனால் எதையெல்லாம் நீ அதிகமாய் விரும்பி விக்கிரகமாய் வைத்திருக்கிறாயோ அதை பலிபீடத்திலே வைக்கும் போது கர்த்தர் உனக்குரியதை உன்னை கண்கள் காணும்படி செய்து உன்னை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் பர்வதத்திலே எல்லாவற்றையும் உன் பிரச்சனைகள் பார்த்து கொள்ளத்தக்கதாக உன்னை உயர்த்துவார். இன்றைக்கு இன்னும் திருமண காரியம் கைகூடிவில்லையே, கர்ப்பம் திறக்கப்படவில்லையே, வேலை வாய்ப்புகள் கிடைக்கவில்லையே, வியாதி தீரவில்லையே, குடும்பத்திலே பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறேனே, வேலை செய்யும் ஸ்தலத்திலே நிந்தை, செய்யாத ஒரு தவறுக்கு நான் ஒரு படியை சுமந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி இன்றைக்கு நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ள முடியும். நீ ஒரு ஆட்டுக்குட்டிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீ அவருடைய நேசகுமாரன் என்று சொல்லி உன்னை அவருடைய பலிபீடத்திலே நீ சமர்ப்பிக்கும் போது, காத்திருக்கும் போது, உனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இல்ல மகனே, ஒரு ஆட்டுக்குட்டி இல்ல மகளே, ஒரு ஆட்டுக்கடாவை உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் ஒரு பெரிய இதிலும் பெரிதானவைகளை நீ பார்க்கத்தக்கதாக கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே யெகோவா ஈரே என்ற நாமத்திலே கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாவற்றும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் உன் மத்தியிலே இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தாவே நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் ஒருவனும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, இருதயத்திலே தோன்றினதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை என்னாலே அன்றி அது ஒருவனாலும் அதை உனக்கு வெளிப்படுத்த முடியாது. அந்த காலத்திலே அதை உனக்கு வெளிப்படுத்துவேன். அது அப்பொழுது ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுவார்
செய்வார் என்று பவுல் சொன்னது போல் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்பார்க்கிறதற்கும் மேலாக நீ செய்ய போவதற்காய் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே, நீங்க எதை எங்களுக்கு செய்ய வேண்டும், செய்ய போறீங்க, எந்த வேளையில செய்ய போறீங்க, எந்த நேரத்திலே செய்ய போறீங்க, எந்த சூழ்நிலையில செய்ய போறீங்க அப்பா. நாங்க ஒரு ஆட்டுக்குட்டிக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் விசுவாசத்தோடு ஆபிரகாமை போல் ஆண்டவரே நாங்கள் காணப்படும் போது எங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அல்ல, ஒரு ஆட்டுக்கடாவை நீ தரப்போவதற்காய் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏகசுதன், தேவபுத்திரன், நேசகுமாரன் என்று சொன்னீரப்பா. ஆனால் அதுக்கு அவன் பலிபீடத்திலே வைக்கும் போது நேசகுமாரன் வைக்கப்பட்டு விட்டான் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவரே உண்மையிலே நேசிக்கத்தக்கதாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது ஆண்டவரே அப்பா, அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நீங்கள் அந்த அர்ப்பணிப்பிலை பார்க்கும் போது எங்களுக்கு பெரிதான காரியங்களை, பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்பட காரியங்களை செய்ய போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் அப்பா நினைத்திருக்கிறதை நீ செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையை சகலத்தை அறிந்திருக்கிறீர். நீ நினைத்தது ஒருபோதும் ஒரு காலம் ஒருவராலும் தடைப்பட முடியாதப்பா. ஏனென்றால் அதை நீங்க நிர்ணயித்து வைத்திருக்கிறீங்க, நீங்க அதை செய்து முடிப்பீங்க. யெகோவா ஈரின் இந்த நாமத்திலே இன்றைக்கு நாங்கள் ஜெயத்தை எடுக்கிறோம். தேவ கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.